ஓடி ஏற்றி முடிச்சாச்சு. என்ன ஒன்று எல்லாம் ஃப்ரண்ட் வெயிட் ஆகி போச்சு. போய் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரேன். எக்ஸ்ட்ரா காட்டுது அவ்வளோதான். எல்லாம் நம்மள சைடு வாங்கி போகுது. இத்தனைக்கும் இதெல்லாம் நம்மளோட வெயிட் அதிகமாக ஏற்றிட்டு போகிற வண்டி. எங்களை சைடு வாங்கி இந்த பஸ்ஸு போவோம். போயிட்டு முன்னாடி ஸ்டாப்பிங்கில் நிற்கும். அப்புறம் எங்களை ஸ்லோ பண்ணி விடும். அந்த பள்ளத்தாக்கு கிட்ட வந்துட்டேன். இந்த வேல்டெக் வந்தாலும் வந்தேன். இங்கே கொஞ்சம் என்ட்ரி பண்ணு, அங்கே போய் என்ட்ரி பண்ணுன்னு உசுரா வாங்குறாங்கப்பா. வேல்டெக் காலேஜ் யூனிவர்சிட்டி உள்ள வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வரம் அப்படின்ற ஊரில் சிப்காடு உள்ள இருக்கேன். ப்ரீமியர் எனர்ஜி லிமிடெட் அதோட சோலார் பேனலோட கண்ணாடி அந்த லோடை வந்து வேறு கம்பெனிலேருந்து பில்லை மாற்றி வேறு இடத்துல வந்து இறக்கிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரிட்டர்ன் லோடுக்காக. ரிட்டர்ன் லோடு ஒன்று சொல்லியிருக்காங்க. நானும் 4-5 பேர்கிட்ட கேட்டு இப்போதான் ஒன்று வந்திருக்கு. டைல்ஸ் தான் வந்திருக்கு, வேறு ஒன்றும் வரல. போனால் தான் தெரியும் எங்கே போய் இறக்க போகிறேன்னு. அது போய் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நானும் விசாரித்து பார்த்தேன். எங்கேயுமே மார்க்கெட்டில் ரிட்டர்ன் லோடு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஆல்ரெடி வண்டி வெயிட்டிங் லிஸ்ட்லேயே நிறையா வண்டி தான் இருக்குது. நம்மளுக்கும் வந்து ஒரு லோடு கிடைச்சதே வந்து கொஞ்சம் அதிசயம்தான். எப்போ நான் காலையில் சொன்னேன், மதியம் ஆகிப்போச்சு. இந்த டைமு வந்து ரொம்ப சீக்கிரம். அதாவது நான் நாள் கணக்கெலாம் நிப்பாட்டி போயிருந்திருக்கேன். இது ஏதோ கிடைச்சது கொஞ்சம் அரிதான காரியன்ற மாதிரி கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும். சரி, ரைட்டு வாங்கங்கிறது கிளம்பலாம். ஒரு நிலைமைக்கு அங்கிருந்து லோடி ஏற்றிட்டு வந்துடலாம் மக்கள். எங்கேருந்து ரிட்டர்ன் தான் எதுவும் ஆக மாட்டேங்குது அவ்வளோ சீக்கிரம். போன லோடு பார்த்தீங்கன்னா சிமெண்ட் போயிருக்கோம். அது வந்து வாடகை கிடையாது, டீசல் மட்டும்தான். அந்த டீசல்லே நமக்கு மைலேஜ் ஷார்டேஜ் இருக்கிறதால அந்த வாடகைக்கான டீசல் குத்திச்சு. அப்புறம் ஏற்று கூலி இறக்கு கூலி சரியா போச்சு, அவங்க லோடு சரியா போச்சு அந்த கணக்கு. ரைட் வாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான், ஆனால் வந்து வெயிட் கிடையாது அந்த அளவுக்கு. 20 டன்னு, இன்னும் 10 டன்னு ஏற்றலாம். அதில் கெப்பாசிட்டி இருக்கு. ஆனால் ஆர்டர் இல்லைன்ட்டாங்க. சரி, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் வேற எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தேன். வேற எதுவும் அந்த அளவுக்கு கிடைக்கல. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணி நாளைக்கு எதனா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வேணா பார்க்கலாம். ஆனால் அது வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு 4 நாள் இருக்கு கண்டெய்னரோட வேலைக்கு. அதனால வந்து 4 நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு போட்டா கொஞ்சம் நல்லது. ஏன்னா கண்டெய்னரோட வேலிடிட்டி முடிய போகுது. இந்த ரேஞ்சில் போயிட்டு அங்கே போய் ஏற்றவோம் இறக்குவோம் கொஞ்சம் டைம் ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு தான் சொல்ல. இஎம்சி சிப்காட் என்ன மக்களே, லோடு சொன்னாங்க டக்குன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்றாங்க ஃபோனை போட்டு. ஏன்னு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, இங்கே எதுவும் நிப்பாட்ட முடியாது, அப்படிக்கா மெயின் ரோடு தான் போகணும். அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே போங்க. பஸ் நிற்குதேன்னு பொறுமா வந்ததோட பார்த்தாச்சு.
கேப் ஃப்ரீயா இருந்தீங்கமான்னு போனை பார்த்துட்டே வந்திருந்தாண்டா வருது. சிந்தனை எங்க வச்சுக்கிட்டு தான் போறாங்களா போனை நோண்டிக்கிட்டு. வேற அப்பப்ப 4 தூரல் போடுது, சாரல் அடிக்குது. ஸ்ட்ரைட்டா இருக்கிறது ரிங் ரோடு. நம்ம லெஃப்ட்ல சர்வீஸ் ரோட்ல போய்க்கலாம். வர சொல்லிட்டாங்க மக்களே. ஆனா வந்து 2 டெலிவரியா, எங்கன்னு தெரியல. போய் தான் கேட்கணும். அங்கே போயிட்டு சிக்கல் இல்லாத 2 டெலிவரி ஈஸியான இடமா கொடுத்தா நல்லாயிருக்கும். 2 டெலிவரினா நான் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் அவங்ககிட்ட அந்த ஒரு ஆர்டர் தான் இருக்கான். அதனால் வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அதே சமயம் நம்மளுக்கும் வந்து லோடு வேணும். வேற லோடு இருந்து அப்புறமா நம்ம பேசினா அது வேற. லோடே கிடைக்காத நேரத்தில் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த பக்கம் ஃபுல்லாக போலீஸ் செக்கிங்கா. எதனா ஒரு சோல்கட்டில் முன்னையும் பின்னி நவுத்துறதா இருக்கு. உள்ள வந்து நிப்பாட்டி இருக்கேன். வண்டியை பாயிண்ட்ல விட சொல்றாங்க. அதான் அந்த வண்டிக்கு இடையில கேப் இருக்குல்ல, அதில் விடணும்.
வண்டியை பாயிண்ட்ல விட்டாச்சு. பொறுமை ஏற்றுவாங்களா, எப்போ ஏற்றி முடிப்பாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்கு. 2 டெலிவரி வேற. அவங்களா பார்த்து இதுதான் என் மெட்டீரியல்னு கரெக்டாக எடுத்துப்பாங்களா என்ன எதுவும் தெரியல. ஏன்னா இப்போ ஏற்றுறது 2க்கு 2 டைல்ஸு, உள்ளே இருக்கிறது 2க்கு 4 அந்த டைல்ஸும் இருக்குது. என்னவோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன ஏதுன்னு. இந்த வர நம்மளுக்கு என்ன ஒரு இதுனா 2 டெலிவரி போட்டு வச்சிருக்காங்க. சரி ரைட்டு, இங்கேருந்து போயிட்டு இல்லை அங்கே இருந்து 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க, இங்கே 2 பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கம்மியாக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எதனா சொல்ல போகிறாங்களான்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சரி சொல்கிற வேண்டியதான், 2 டெலிவரி இருக்குது, உங்கள் பாக்ஸை கரெக்டாக எடுத்துங்க, உங்களுக்கு எத்தனை வேணும் உங்களுக்கு எத்தனை வேணும் சண்டை போடாத பிரித்து எடுத்துக்கங்க சொல்கிற வேண்டியதான். ஓடி ஏற்றி முடிச்சாச்சு. என்ன ஒன்று எல்லாம் ஃப்ரண்ட் வெயிட் ஆகி போச்சு. அதாவது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 2 2ன்னா ஒரு 6-7 அடிக்கு மேலே தான், சாரி 7 அடிக்கு உள்ளே தான் டபுள் அட்டி ஸ்டார்ட் ஆகுது. டம்மி ஹவுசிங்லலாம் வெயிட்டே கிடையாது. அப்போ மொத்தமும் ஃப்ரண்ட் வெயிட்டு தான். பில்லு வாங்கிட்டேன். ஆவடி ஒரு டெலிவரி, கொரட்டூர் ஒரு டெலிவரியா வச்சு செய்கிறாங்க போலியே. ஆவடி கூட கொஞ்சம் பரவாயில்ல, அவுட்ராக இருந்தால் நல்லாயிருக்கும். 2மே அவுட்ராக இருந்தால் நல்லாயிருக்கும். போய் தான் பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம எரியாலும் கொஞ்சம் ஃப்ரண்ட் வெயிட் மாதிரியே தான் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வெயிட்டே தான் ஏற்றிருக்கிறோம். பின்னாடி 2 அடி 3 அடி ஏற்றினா கூட பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் தூக்கி முன்னாடி ஏற்றி விட்டாங்க. இந்த ரோட்ல மெயின் ரோடு போய் பிடிக்கணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா இன்னும் பழமா இருக்கும். மெயின் ரோடு வந்து ஏறிட்டேன். நேராக போய்கிட்டே இருக்கலாம். ரோடு ஏற்றிட்டு மெயின் ரோடு தான் வந்தேன். அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கப்பா அப்படின்னு. வரேன், நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரேன் அப்படின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு அன்லோடிங் பாயிண்ட் வந்து ஆவடி போகணுமா. ஆவடியில் போய் அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெட்டேரியா கொரட்டூர் அதான் சரௌண்டிங் தானே அது. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் கடப்பா வரைக்கும் போகும். கடப்பாவில் போய் பார்த்துக்கலாம். டோல்கேட்டுக்கு ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்கேன்.
அது எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை டோல்கேட் பாஸ் ஆகுமோ பார்த்து போய்க்க வேண்டியது தான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்ற நிலைமையில் தான் வந்து டீசல் போடவும், காசு சீக்கிரம் கிடைக்காது, டோல்கேட்லேயும் கிடைக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அது போய் பார்ப்போம். 145 கிலோமீட்டர் கர்னூல், ஜஜர்லா வந்து 15 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ அந்த இடம்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சு விட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டேன் கர்னூல் பக்கமா. ஒரு 25லேருந்து 30 கிலோமீட்டர் இருக்கும். மழை நல்லா தான் பெய்யுது, இருந்தாலும் ரெயின் கோட் போட்டு நின்றுட்டு இருக்காங்கப்பா. அடிங்க அடிங்க. சரி ரைட்டு, போய் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வரேன். நான் தான் இருந்தாலும் நனைஞ்சிக்கிட்டே போயாவது கொடுத்துட்டு தான் போகணும் போல. எல்லாம் தயாராக இருக்கிறாங்க. ரெயின் கோட்டு போட கர்னூல் டு கடப்பா ரோடு ஏறி இருக்கேன். இதுவே ஆல்ரெடி மேடு தான் ஏறும், இதில் எதுக்கு டைவர்ஷன் வச்சுறாங்கன்னு தெரியல. ரோடு நல்லா தான் இருக்குது, எப்போ நோண்ட போகிறாங்கன்னு தெரியல. அங்கேருந்து நல்லா வந்து ஏறினாலே மேடு ஏறாது, இதில் டைவர்ஷன் வச்சு வேற விட்டாங்க, ஏறினா மாதிரி தான். இது வேற மழை வேற விட்டு விட்டு பெய்யுது, நிறையா வருது பாருங்க, நிறையா வருது. செம மழை வெளுத்து வாங்குது, ரோடே ஒழுங்கா தெரியாத அளவுக்கு. டைம் காலையில் 9 மணி ஆகுது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடப்பா கிட்ட. 6 மணி இருக்கும் அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டும் போது. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. டீசல் போடுறதுக்கு இன்னும் காசு போடலை. போட்டுருந்தாங்கன்னா நிறைய டீசல் போட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருப்பேன். நான் என்ன பண்ணுறது, இதுமாரி பண்ணாலே எப்போ போடுவாங்கன்னு தெரியல. போட்டாங்கன்னா தான் போகலாம், ஏன்னா டீசலுக்கு 3 தான் இருக்குது. டீசல் போட்டு போனால் தான் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே போக முடியும். அப்படி தமிழ்நாடுக்குள்ளே போகிற வரைக்குமா டீசல் வேணும், இல்லைன்னா கஷ்டம். சரி வாங்க, இங்கேருந்து புறப்படலாம். டீசல் போடணும், அமௌண்ட்டு கொஞ்சம் வேணா போட்டு விடுவாங்கன்னு பார்த்தா 6000 ரூபா போடுறாங்க. 6000 ரூபாய்க்கு டீசலை போட்டு தமிழ்நாடு மொனை தான் தோடும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஐடியா கேட்கணும் போலையே. ஒரு ஐடியா சொன்னால் போட்டு விட்டுடலாம். சரி வேறு வழி இல்லை, வாங்க. அதுக்குன்னு இங்கே இருக்க முடியாது. இதுவே வந்து அண்ணன்ட்ட கேட்டு வாங்கினா அண்ணன் போட்டு விட்டதான். இன்னும் அவங்க லோடு கொடுத்த இடத்துல டீசலுக்கு காசு தருவாங்க, அதுவும் வரல. 10,000 ரூபா கொடுப்பாங்க, அதை கொடுத்துருந்தாங்கன்னா மொத்தமாக டீசல் போட்டு போயிட்டு வந்துடலாம். பங்கு உள்ள வண்டியை எவ்வளோத்திரம் காட்டுதுன்னு பார்ப்போமா. அங்கே அளந்த 3 இன்ச்சு இருந்தது, இங்கே டேங்க் என் பக்கம் சாஞ்சின்னு இருக்குது, அதனால் எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம். லைட்டாக எக்ஸ்ட்ரா காட்டுது, அவ்வளோதான். 6,000.
முன்னாடியே இந்த டீசலுக்கான காசு போட்டிருந்தாங்கன்னா நேரம் நான் அந்த கடப்பா ரோட்ல விடிய காலையிலேயே கொஞ்சம் தூரம் பாஸ் பண்ணிருப்பேன். இப்பதான் உள்ளே நுழையா இருக்கு. என்ன பண்றது? நேற்று சாயந்தரமே லோடி ஏற்றியாச்சு. நைட்டு போட்டு விட்டுருந்தாங்கன்னா கூட நான் வந்து ரன்னிங்ல டீசல் போட்டு எப்படியாவது பாஸ் பண்ணி போனதே போயிட்டு இருப்பேன். இதுல வேற அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் பாட்டு வேற சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணா நான் சீக்கிரம் போவேன். நம்ம வந்து ரோடு ஓட்டணும் அப்படின்னா நம்ம கையில ரோடுக்கான கேபிட்டல் ஒரு 20,000 ரூபாய் இருந்தா மட்டும்தான் ஒரு ரோடு போய் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா டீசலு எல்லாமே நம்ம கை காசு போட்டு தான் போகணும். எதுக்குமே இப்ப இது கிடையாது. அட்வான்ஸா மாரி தர பண்ணிக்கிறாங்க எங்கேயுமே. அதுக்கு முன்னாடியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. டீசல் போட்டுட்டு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் இல்லை, டீசல் மட்டும்தான். அதுவும் அங்க மட்டும்தான் ரிட்டர்ன் ரோடு தான் பாக்கணும் நம்மளோட இது. அதுலயும் வந்து ஒரு சில இடம் தான் இந்த லைட் எத்தனா 10,000 ரூபாய் டீசல் கொடுப்பாங்க அட்வான்ஸா. அது மாதிரி இடத்துல ஒரு சில இடம் தான் கொடுப்பாங்க. மீதினா நம்ம தான் கை காசு போட்டு போகணும். அதுக்காக வந்து 10 நாள் 5 நாள் கழிச்சுருவாங்க. மீறி எல்லா செலவும் போக நம்ம தான் மேற்கொண்டு போட்டு போகதா இருக்கும். டோல்கேட்டு, டீசலு, ஆர்டிஓ செலவு, நம்ம நம்மளுக்கு வரி செலவு, சாப்பாடுக்கு இதாகும். நேற்று லோடு ஏற்றிட்டு போன வண்டி என் கூட வந்து வண்டி தான். ஆனால் கொஞ்சம் முன்னாடி இறக்கிடுச்சு. இறக்கிட்டு போன வண்டி இதே மாதிரியே லோடு ஏற்றிட்டு கடப்பா தாண்டி எங்கே புத்தூரில் போய் டீசல் போட்டு போய்க்குது 5,000 ரூபாய்க்கு. சென்னை போய் இறக்கிடுச்சு. இறக்கிட்டு நிற்குது. ஆனால் நம்ம கடப்பாலே 6,000 ரூபாய்க்கு டீசல் போட்டு போகிறோம். மேற்கொண்டு திரும்ப தமிழ்நாடு என்ட்ரன்ஸ் மட்டும் தான் நுழையும். அதுக்கே சுகராக தான் இருக்கும். அங்கே போயிட்டு மறுபடியும் நம்ம டீசல் போடணும். போட்டால் தான் போகும். இதில் வேற நம்மளுது 2 டெலிவரி வேற. வண்டியில எல்லாம் ஸ்ப்ளெண்டர் வண்டியா இருக்கு. இது வேற அப்பப்ப மக்களே டக்கு டக்குன்னு திடீர்னு ஆக்சிலேட்டர் பெடலு கட் ஆயிடுது, வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த பிரச்சனை வேற வருது. ஒருவன் உனக்கு புதுசா நீ ஒன்னு ஒன்னா வச்சுக்கிட்டே இருப்பியா? எல்லாம் நம்மள சைடு வாங்கி போகுது. இத்தனைக்கும் இதெல்லாம் நம்மளோட வெயிட் அதிகமா ஏத்திட்டு போற வண்டி. நம்ம 20 டன்னு தான் எடுத்துன்னு போறோம். மேடோ இல்லை எங்கன்னா ஒரு ரன்னிங்ல போய்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அந்த ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் ஆக்சிலேட்டர் பெடல் வேலை செய்ய மாட்டேது. திரும்ப காலை எடுத்துட்டு திரும்ப அழுத்தினா வேலை செய்யுது. மேடெல்லாம் இந்த மாதிரி பண்ணிச்சுன்னா நான் வருது. என்னதான் உங்க BS4, BS6, BS10 எடுத்துட்டு வந்தாலும் BS3 கொடுக்குற பிக்கப் அளவுக்கு மைலேஜ் அளவுக்கு இதுக்கப்புறம் உங்களால வண்டி தரவே முடியாது. எந்த கம்பெனியாலும் வராது. எந்த வண்டி ஆனாலும் பாருங்க, இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் வராதுக்கு முன்னாடி எல்லா வண்டியும் நல்ல மைலேஜ் இருக்கும், நல்ல பிக்கப் இருக்கும், சூப்பரா இருந்தது. என்னைக்கு இவனுக்கு BS4, BS6 எடுத்து வந்தாலும் இவங்க வருமானம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. எந்த ஸ்டார்ட் பார்ட்ஸும் ரேட்டு ஜாஸ்தி, வண்டி மெயின்டெனன்ஸும் ஜாஸ்தி, எல்லாமே அதிகமாகிடுச்சு. ஆனாலும் அந்த மைலேஜ் விஷயத்துலயும் வரல, வண்டி பிக்கப் விஷயத்துலயும் கொடுக்கல. BS6 ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி அநேகமா BS6 வந்ததுக்கு அப்புறம் அதுல மைலேஜ் பிக்கப் அந்த அளவுக்குலாம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் அதிகமா இருக்குது. வந்ததுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஹேண்ட் வண்டி BS3, BS4 அந்த மாதிரி வண்டியோட விலையே ஏறி போச்சு. நான் சொல்றது சரியா தான் கமெண்ட் சொல்லுங்க மக்களுக்கு. BS3 தான் பெஸ்டா இல்ல எந்த வண்டி பெஸ்டா இருக்கும் உங்களோட கருத்து சொல்லுங்க.
இந்த இடத்துல இந்த பஸ்ஸு தான் நம்மளை ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்திட்டு வருது. இப்போதான் அந்த வண்டி கிராஸ் ஆகுதா, இப்போ இந்த பஸ்ஸு அது சைடு வாங்கிடும். என்ன பண்ணா எங்களை சைடு வாங்கி இந்த பஸ்ஸு போயிட்டு முன்னாடி ஸ்டாப்பிங்கில் நிற்கும். அப்புறம் எங்களை ஸ்லோ பண்ணி விடும். திரும்ப நாங்கள் எல்லா ஏரியும் மாற்றி வரும்போது அந்த பஸ்ஸு அடுத்த ஸ்டாப்பிங்கில் போய் நிற்கும். அதே மாதிரியே இப்போ தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பஸ்ஸு எப்படியும் திரும்ப ஸ்லோ தான். நம்மளது மேடு வேற இது. பஸ் நம்மள சைடு வாங்கிட்டு மறுபடியும் பேருந்து வருகிறது. கரெக்டா உள்ள வந்து போடுறது மேட்ல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நம்ம கதை. நீ எங்கேருந்து ஏற போகுது ஏறு. ஆனா பாயிலா மேடு ஏறுற முனையில வந்து இது மாதிரி பண்ணி விட்டு போவீங்க. ஏற்றி ஏற்றுக்கிட்டு வரத்துக்குள்ள போதும் ஆகுது. அந்த பள்ளத்தாக்கு கிட்ட வந்துட்டேன். வெயில் பட்டையை கலப்புது. மெதுவா மேடி ஏறிக்கிட்டு இருக்கேன். வெயில் பக்கம் ஒரு பக்கம் பட்டையை கலப்புது. இருந்தாலும் போய் தானே ஆகணும். எங்க போயிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா புத்தூர் பக்கமா போயிட்டு இருக்கேன். அது புத்தூரே தாண்டுறேன்னு வச்சீங்கன்னா புத்தூர் தோல்வியை தாண்டி போயிட்டு இருக்கேன். மேடி ஏறிட்டு இருக்கேன். தமிழ்நாடு பார்டர் வந்தாச்சு. ஆர்டிஓ செக் போஸ்ட் ஊத்துக்கோட்டை. ஆர்டிஓ செக் போஸ்ட் பாஸ் பண்ணியாச்சு. டீசல் அப்படியே பங்கா நின்னுக்கிறதே பொழப்பா போச்சு. 4000 ரூபாய்க்கு டீசல். இதுக்கு 3 மணி நேரம் வெயிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ரைட் மக்களே, டீசலை போட்டு கிளம்பியாச்சு. இப்போ வரைக்கும் நான் அந்த கம்பெனிலேருந்து அட்வான்ஸ் போடவே இல்லை. இந்த காசு எப்படி வந்ததுடா 4000 ரூபாய் அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு இந்த லோடு சொன்னார் பார்த்தீங்களா,
சேட்டுன்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார். அவர்கிட்ட ஃபோனை போட்டு சொன்னாண்ணா இந்த மாதிரி காசே போடலண்ணா அப்படின்னா, இது மாதிரி நின்று கிடக்குறேண்ணா அப்படின்னா, என் அண்ணன் போட்டு விட்ட காசு தான் வந்தேன், அவங்ககிட்டயும் கிடையாது அப்படின்னா. சரி நான் போடுறேன், அந்த டீசல் எவ்வளோக்கு போனோன்னா 4000 இப்போ தான் போகுதுண்ணா அப்படின்னா 4000 போட்டு விட்டாரு. அவருக்கு அட்வான்ஸ் வந்தோடனே கொடுத்துக்கலாம். பெரிய பாளையம் வந்தாச்சு. வந்துட்ட மக்களே பக்கமா. இது அந்த நேரம் கொஞ்ச நாள் முன்னாடி வந்திருப்போம். காலேஜ் வேல்டெக் காலேஜ், அங்கே தான் லொக்கேஷன். திரும்ப அதே இடம் தான் சொன்னாங்க, வேற இடம் சொன்னாங்க. ஆனால் இல்லை, நீங்கள் நேராக அங்கே போயிடுங்க, அங்கே இறக்குவாங்க அப்படின்ட்டாங்க. பாயிண்ட்டு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கேன். அங்கே போய் கேட்டில் கேட்டு வந்தேன் செக்யூரிட்டிகிட்ட. ஆனால் வந்து பக்கத்து அட்ரஸ் போட்டிருக்குதுப்பா அப்படின்னாங்க. ஆனால் என்கிட்ட சொன்னதுக்கு இந்த இடம் தான்ப்பா, நீ அங்கே போய் நில்லு அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு, இப்போ நைட்டு ஒன்றும் வேலையாகாது. டைம் பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆகுது. இந்த டீசலை போட்டு வெயிட் பண்ணி ஏற்றிட்டு வந்து இது பண்ணுறதுக்கு தான் லேட் ஆகி போச்சு. சரி ரைட் மக்களே, கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்போம். காலைல என்ன அடக்க சொல்லிட்டு நான் காலைல கண்டினியூ பண்ணுறேன். சுபா அந்த வேல்டெக் வந்தாலும் வந்தேன், இங்கே கொஞ்சம் என்ட்ரி பண்ணு, அங்கே போய் என்ட்ரி பண்ணுன்னு உசுரா வாங்குறாங்கப்பா. இங்கே கொஞ்சம் இறக்கணும். அதாவது இந்த வேல்டெக்கில் இப்போ 3 இடத்துல இறக்கணும். இது ஒரு ஹாஸ்டலு, அடுத்து வேறு இடம், அடுத்து வேறு இடம். ஏ பிளாக்ல போயிட்டு 300 பாக்ஸ் இறக்கணும். என்ன டாட்டா ஏசி மாதிரி நினைச்சுக்கிறாங்களா நான் தெரியல. இந்த வேல்டெக் உள்ளாரியே இந்த ஹாஸ்டலில் 300 பாக்ஸு, இன்னொரு ஹாஸ்டலில் வந்து போயிட்டு 120 பாக்ஸு, அடுத்து காலேஜில் போயிட்டு 100 பாக்ஸ் தான். 2 டெலிவரி. அப்போ இது 3 டெலிவரி இல்லையா? அது இங்கேயே 3, அப்புறம் அதில் தான் அது என்னது கொரட்டூர் ஒரு டெலிவரி. இங்கே 300 பாக்ஸ் இறக்கணும், இறக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மெட்டீரியல் அடுக்கி வச்சிருக்காங்க. நம்மள்ட்ட அந்த பக்கம் அடிக்கிட்டு இருக்காங்க மீதி. கொஞ்சமா இறக்கிட்டு எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. இங்க முடிஞ்சது, வாங்க வேற இடத்துக்கு போகலாம். இன்னொரு இடம் வந்து வேல்டெக்கோட மெயின் காலேஜ். இன்னைக்கே இங்க ஓடிட்டு போலையே. வேல்டெக் பல்கலைக்கழகம். வேல்டெக் காலேஜ் யூனிவர்சிட்டி உள்ள வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க போல. இது மட்டும் புதுசாக கட்டுறாங்க, மீதி எல்லாம் ரீஒர்க்கு. இங்கே ஒரு 100 பாக்ஸ் இறக்கிட்டா கிளம்பிடலாம் அங்கேருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு. ஏன்னா 3 பாயிண்ட் சொன்னியடா, எப்படி இடம்னா இன்னொரு பாயிண்ட் வந்து இடம் இல்லை, அதனால் நீங்கள் அங்கேயே இறக்கி வச்சுருங்கன்ட்டாங்க. அதனால் அந்த இடத்துல இறக்கிட்டேன். பரவாயில்ல, அது ஒரு சின்ன நல்ல விஷயம். இங்கே 100 இறக்கிட்டா இங்கேருந்து வெளியே போயிடலாம். இங்கே அன்னோடி முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் தான் கொரட்டூர். காலேஜுக்குள்ளே 100 பாக்ஸ் இறக்காச்சு. மொத்தம் இங்கே வந்து 430 பாக்ஸா? இல்லை, மொத்தமாக இந்த வேல்டெக் காலேஜில் 530 பாக்ஸ். மீதி பாக்ஸ் அங்கே 100 சொல்கிறீங்க என்னமோ. காலேஜில் இருந்து வெளியே வந்தாச்சு. குட் மார்னிங் மக்களே. 2வது பாயிண்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன், இறக்கிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுது. இங்கே எப்போ வந்தேன்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்தேன்.
முடிந்தது. லோடு இறக்கியாச்சுப்பா ஒரு வழியா. அண்ணா ஒன்றும் இப்போ வெளியே போக முடியாது. சரி ரைட் மக்களே, வாங்க போடலாம். ஏன்னா இங்கே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா போக முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் வெளியே. இன்னொரு வழி இருக்கு, அந்த வழியில் போய் பார்ப்போம் போக முடியுது. ஏன்னா அது கொஞ்சம் பக்கம். மாரி சிட்டிக்குள்ளார ஊருக்குள்ளாரெலாம் வந்தனா தான் கொஞ்சம் தலைவலியாக இருக்கும், வெளியே போகிறதுக்கும் உள்ளே வர்றதுக்கும். வேற டொருன்னு சொல்லுறான். ஒரு வழியாக சர்வீஸ் ரோடு வந்து பிடிச்சிட்டேன். அப்படியே போயிட்டு மெயின் ரோடு ஏறி போகலாம். எம்டி கண்டெய்னர் இறக்கிட்டேன். ஒரு வழியாக அப்படியே உள்ளே இருந்தாங்களா நேராக, அப்படியே டப்புன்னு போய் இறக்குப்போ அப்படின்ட்டாங்க. வண்டி இறக்கிட்டேன். ரைட்டு எம்டி பிளாட் அவுட் பண்ணலாம். இப்போ எங்கன்னா வண்டி நிப்பாட்ட தான் இடம் தேடணும். இப்போ நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிது. ஒன்று வந்து ஓரம் கட்டி நிப்பாட்டி இருக்கேன் சர்வீஸ் ரோட்டில். சரி ரைட் மக்களே, நான் வந்து என்ன தெரியல. சரி ரைட்டு, நான் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் என்ன லோடு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறேன் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.